வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் புதுசு பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னன்னா இன்னைக்கு என்ன புது கண்டென்ட்டா இல்ல பழைய கண்டென்ட் தானா? இது ஒன்றும் அப்படியே ஆச்சரியப்படுற அளவுக்கு புது கண்டென்ட் இல்லை நண்பர்களே. என்னடா இது, ஏதோ வண்டிக்கு மேலே கவர் போட்டிருக்கானே, அடுத்த புது வண்டி எடுத்துட்டான்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நம்மளோட கேடிஎம் டியூக்கு 250 தான், 3rd ஜென்ரேஷனு, என்னோட லியோ. கவர் வந்து வாங்கி நான் ஒரு 6 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். வண்டி என் கைக்கு வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அமேசானில் கவர் வந்து ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். இந்த கவரோட கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா நியோ டிராஃப்ட். இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 5 மாடல் பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த 5 மாடலுக்கு வந்து ஒரு சில டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சூப்பர் மேக்ஸ், இது வந்து டாப் வேரியண்ட்டு. எல்லா கவர் மாதிரி 300 400 500 கிடையாது இந்த கவரு. ஸோ 2200. இதில் என்ன இருக்குது புதுசாக? 2500 அதே காசு தான். 600 மேப்பும் மறைக்குது. அதே மேப்பு மறைக்குதா? கவர்ப்பா உனக்கு எல்லாம் மறைக்கும், உனக்கு தான் இப்போ எதாவது மறைச்சிக்கிட்டு இருக்கு. நீங்க 2500 கொடுத்து இதை வாங்கி மறைக்கிறீங்க. வண்டிக்கு வெறும் 600 கொடுத்து தான் வாங்கி மறைங்க. மறைஞ்சுதான் இருக்கு, நல்லாதான் இருக்கு வண்டி. மழை பெஞ்சாலும் அப்படிதான் கிடக்குது. உள்ளுக்குள்ள அங்க என்ன ஆகுதுன்னு உனக்கு தெரியுமா? இதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்றதுக்காக தான், உன்னைய மாதிரி நிறைய பேர் கன்ஃபியூஷன்ல இருக்கறனால அவங்களுக்கெல்லாம் சொல்றதுக்காக தான் இந்த வீடியோவே நான் பண்ணிட்டு இருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே இந்த கவரில் கீழே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கிரிப்பு கொடுத்துருப்பாங்க. என்னதான் உள்ள காற்று எல்லாமே போகும், ஆனால் பறந்து வந்துடாது. பறந்து அந்தாண்ட போயிட. நம்ம சில இதெல்லாம் பார்த்துருப்போம், வீட்டுக்கு நம்ம வாசல்லே வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே கவரோட பறந்து கவர் வெளில போயிடும். இல்லை அதுக்கு நம்ம எதாவது கல் கீழே எதையா கட்டி போட்டு கல் அந்த மாதிரிலாம் சேஃப்டிக்கு வைப்போம். ஸோ நம்ம அதெல்லாம் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொன்று வந்து சில இதில் பார்த்தீங்கன்னா அந்த மிரர் வந்து இப்படி உள்ளே போகிற மாதிரி, இந்த மிரருக்கு மட்டும் தனியாக அப்படி எடுத்த மாதிரி சில கவர் வரும், வந்து உள்ளே போகாது சம்டைம்ஸ். இல்லை இந்த இடம் கிளிய வாய்ப்பு இருக்குது. இதுன்னு வச்சிங்களேன் ப்ளைனாக அப்படியே இருக்குது, அதனால் பிரச்சனையே இல்லை நமக்கு. ஸோ அதில் வந்து இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அவங்களே இந்த மாதிரி டேக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பக்கம் இருக்கிற அந்த டேக்கையும் இந்த டேக்கையும் நம்ம அந்த பேக்கில் இது பண்ணுற மாதிரி தான் செட் பண்ணிக்கிட்டோம்னா சுத்தமாகவே பறக்காது. இந்த கிரிப்பு இருக்கிறனால எனக்கு வந்து என்னென்னா, அந்த வண்டியில் நம்ம அந்த கீர் போடுறதுக்கு இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல, நம்ம நார்மலாகவே நம்ம கால் வைக்கிறதுக்கு. ஸோ அது கீழே வந்து இப்படி விட்டுரும் நார்மலாக. இதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த லாக்கை வந்து போட்டதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோக்காக தான் இந்த லாக்கே நான் போடுறேன். நீங்கள் பாருங்களேன், நல்லா செம டைட்டாக இருக்குது. நான் 6 மாதமாக அந்த லாக்கே போடல. ஏன் சொல்கிறேன்னா, என்ன தான் காற்றடிச்சாலும் இது வந்து பறக்காது, அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இப்போ உனக்கு மட்டும் எப்போ அதெல்லாம் தோணுது? ஏன்டா எவனாவது புயல் இது வரும்போது எவனாவது கவரை போட்டுக்கிட்டு வண்டியை பாதுகாத்துட்டு உட்காந்துருப்பானா? அவன் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பான். நீ கேட்குற கேள்வியெல்லாம் இருக்கு பாரு. இப்போ நீங்கள் பார்க்குறியா இல்லையா? இப்போ வீடியோ எடுக்கும்போது இந்த லொக்கேஷனில் காற்று அடிக்குது இல்லை, எப்படி இருக்கு? பறக்கல. சொட்டுதா பாருங்க, தண்ணி வரலடா, வரல. அதான் என்னன்னா, இதோட மெட்டீரியல் குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படியே நான் லைவாக தான் காட்டினேன். இதில் எந்த மேஜிக்கும் இல்லை, எந்த மாயமும் இல்லை. நான் லைவாக தான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த நியோ டிராஃப்ட் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5 வெரைட்டி இருக்குது. அந்த 5 வந்து எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கவர் இருக்குது. ஸோ இதில் நான் வந்து வாங்கினது நம்பர் 1 இருக்கிறதுலே டாப் எண்டு. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சூப்பர் மேக்ஸ். இன்னும் வேறு என்னென்ன மேக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியோ மேக்ஸு, கிறிஸ்டல் மேக்ஸு, ஜங்கல் மேக்ஸு, சில்வர் மேக்ஸு எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு இதுலேயும் ஒரு பெனிஃபிட், ஏதாவது ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ நம்ம வாங்கியிருக்கிற இந்த சூப்பர் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா யூவி ப்ரொடக்ஷனு, ரெயின் ப்ரொடக்ஷனு, டஸ்ட் ப்ரொடக்ஷனு, டியூரபிலிட்டி, இன்னர் ப்ரொடக்ஷனு, அதுதாங்க மெயின். எல்லாத்துலேயுமே வந்து உள்ளுக்குள்ளே இன்னரில் வந்து எப்படியாவது தண்ணி இறங்கிடும். ஸோ இந்த கவரில் பார்த்தீங்கன்னா தண்ணி மேக்ஸிமமாக இறங்காது. ஸோ இவன் கேட்ட மாதிரி, நம்ம தம்பி கேட்ட மாதிரி புயல் மழையெல்லாம் வந்தால் நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் நம்ம ஓடுவோம். ஸோ அன்றைக்கி வந்து வண்டி நனைஞ்சா நமக்கு என்ன, வண்டி டஸ்ட் ஆனால் நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும்
இப்போ இருக்கிற நம்ம நார்மலான நம்ம லைஃப்பில் வந்து நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கோ இல்லை வீட்லேயோ வீட்டு வாசல்லையோ அந்த மாதிரி நம்ம நிப்பாட்டும் போது நமக்கு வந்து டஸ்ட்டு இந்த சன்லைட்டு படுறது அதெல்லாம் கொஞ்சம் பட்டு கொஞ்சம் நம்ம டேங்க்கு இந்த கலர்லாம் கொஞ்சம் ஃபேட் ஆகாமல் இருக்கணும்னா இந்த கவர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். சூப்பர் மேக்ஸு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லுக் அண்ட் ஃபிட்டு எல்லாமே கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக அந்த மாதிரிலாம் இருக்காது. ஓவரால் ப்ரொடக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. இதை எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த மாட்டம் இந்த மாதிரிலாம் மாட்டுது பார்த்தீங்களா, இங்கே மாட்டோம், இந்த ஹேண்டில் பார் இந்த மிரர்லாம் மாட்டிக்கும் சம்டைம்ஸு. ஆனால் சில நம்ம நார்மல் கவராக இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அது பாட்டு கிழிஞ்சிடும் டர்ருன்னு. இதெல்லாம் எத்தனையோ தடவை எல்லாத்தையும் தாண்டி இங்கே பாருங்கள், இந்த டாப் ரேக்லலாம் எத்தனை தடவை மாட்டும் தெரியுமா. இது மற்றதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, ஃபைபர் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது பாருங்கள் ஷார்ப்பாக இருக்கும், ஸ்டீல் வேறு. இதிலெல்லாம் மாட்டுச்சுன்னா எந்த கவராக இருந்தாலும் டர்ருன்னு கிழிஞ்சிடும். ஆனால் மாட்டியும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஆகாது. அந்த அளவுக்கு அந்த பாயிண்டில் சொன்ன மாதிரி டியூரபிலிட்டியும் சூப்பராக இருக்கும். அதனால் எந்த வித பிரச்சனையும் இல்லை. பைக்கோட கவரை வைக்கிறதுக்காகவே அவங்க வந்து ஒரு பேக் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இந்த பேக்கும் அதுக்கு மேலே குவாலிட்டியாக இருக்குது. சும்மா சொல்லக்கூடாது, இந்த பேக்கில் தான் 6 மந்த்தாக வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த என்னோடய பைக் கவர் நீங்களும் வாங்கணும்னு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் டச் பண்ணி ஆர்டர் போட்டுக்கலாம். என்னோடய எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும். கீழே நிறைய வீடியோ இருக்குது, எல்லாமே போய் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் விட ஷார்ட்ஸு, அதே மாதிரி என்னோடய டெய்லி அப்டேட்ஸை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து கீழே டேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்தால் தான் என்கிட்ட வரான் இல்லையே, அதெல்லாம் வேணான்டா. என்னடா ஆரத்தி எடுத்துக்கிட்டு இருக்கா வண்டிக்கு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாதீங்க. பி சேஃப் அண்ட் ஸ்டே ஹோம். பாய்.